سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب وإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد أعوذ بالله من الشيطان الرجيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறிக்கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த ரப்புல் ஆலமீனை சுஜூது செய்யக்கூடியவர்களாக தெரிவு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவோம் என்ற ஓரிரை கொள்கையோடு அல்லாஹ் நம்மை வாழ வைத்ததற்காக அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு உடலை அழகுபடுத்தி கொடுத்திருப்பது போன்று உள்ளத்தையும் அல்லாஹ் தஆலா தெளிவாகவும் அழகாகவும் வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் இறையச்சத்திலே அவன் சிறந்தவனாக விளங்குகிறான் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயத்துடைய 26வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா அதனை சில உதாரணங்களை வைத்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். யா பனி ஆதம் கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன், ஆதமுடைய மகனே, உங்களுக்கு நான் ஆடையை இறக்கி தந்திருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆடை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த ஆடையை அல்லாஹ் ஏன் இறக்கி தந்தான் என்பதை சொல்லும்போது யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா, உங்கள் மானத்தை மறைப்பதற்காகவும் அழகுக்காகவும் அல்லாஹ் தஆலா ஆடையை இறக்கி தந்திருக்கிறான். நாங்கள் ஆடை அணிவது 2 நோக்கங்கள். ஒன்று, நம்முடைய மானத்தை மறைக்க வேண்டும். 2வது, போகிற இடத்தில் நாங்கள் ஒரு காட்சியாக அழகாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் ஆடைகளை அணிகிறோம். இதனை சொன்ன ரஹ்மான் அதுக்கு அடுத்த செய்தியாக சொல்கிறான், வலிபாசு தக்குவா தாலிக ஹைர். தக்குவா என்ற ஆடை இருக்கிறதே, இதுதான் சிறந்ததாகும். அழகுக்கும் மானத்தை மறைப்பதற்கும் நீங்கள் அணிக்கக்கூடிய ஆடையை விடவும் சிறந்த ஆடை என்ன தெரியுமா? தக்குவாவுக்கு நீங்கள் அணிக்கக்கூடிய ஆடை. வலிபாசு தக்குவா, தக்குவா என்ற ஆடை இருக்கிறது. இந்த ஆடை எதற்காக அணிவிக்கப்படும் என்றால் ஆன்மாவுக்கு அணிவிக்கக்கூடிய ஆடை, நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆடை தான் தக்குவா என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிதர்சனமான ஒரு உவமையை சொல்லி காட்டி, அழகுக்காக மானத்தை மறைப்பதற்காக ஆடை என்பது போது எல்லோரும் விளங்கிக் கொள்வார்கள். இதனை சொல்லிவிட்டுத்தான் நம்முடைய உள்ளத்துக்கு நாங்கள் தக்குவா என்ற ஆடையை அணிவிக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் முஜாஹித் ரஹ்மஹுல்லா போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து சொல்லும்போது, நாம் எம்முடைய உடலை அழகுபடுத்துவதற்காக, எம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்காக எந்த அளவு முயற்சிகளை செய்கிறோமோ அதைவிட பன்மடங்காக எம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த செய்தியிலே ஞாபகப்படுத்துகிறான் என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னல் குலூப், உள்ளம் இருக்கிறதே 3 வகையாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளம் 3 வகையாக இருக்கிறது. ஒன்று கல்புன் சலீம், ஆரோக்கியமான உள்ளம், ஈமானை உள்வாங்கி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உள்ளம், அமைதியான உள்ளம். 2வதாக கல்புன் மரீல், நோயாளியான உள்ளம், உள்ளம் நோயாளியாகி கொண்டிருக்கிறது. 3வதாக கல்புன் மையித், மரணித்து போன்ற உள்ளம் என்று சொல்லி
தப்சீருடைய ஆசிரியர்கள் கல்பை அவனுடைய உள்ளத்தை 3 வகையாக பிரித்து சொல்கிறார்கள். அந்த முதலாவது ஈமானிய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஃபஅம்மல்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டியவைகளில் அசைந்து கொடுக்காமல் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ ஃபஸாதத்துஹும் ஈமானன், அல்லாஹ் அவங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துகிறான். ஓம் யஸ்தபிஷிரூன், அவர்கள் நன்மாராயம் பெற்றவர்கள். நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஈமானுடைய பகுதிகளில் ஆட்டம் காணாதவர்கள், உறுதியாக இருக்கக்கூடியவர்கள். என்ன நிகழ்வு வந்தாலும் அல்லாஹ்வை அசையாது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அவர்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டே போகும். அவர்கள் நன்மாராயத்துக்குரியவர்கள். இரண்டாவது ஒரு பகுதியெல்லாம் சொல்கிறான், நோயாளியான உள்ளம் நோயடைந்து கொண்டு போகிறது. ஈமான் சில போது ஆட்டம் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை பற்றி சொல்லும்போது வஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், அல்லாஹ் இன்னும் அந்த நோயை அதிகப்படுத்துகிறார். கொள்கையோடு இருப்பார்கள், குர்ஆன் சுன்னாவை உறுதியாக ஏற்றிருப்பார்கள். திடீரென்று சோதனை வந்தவுடன் அல்லாஹ்வுக்கு எங்களைத்தானா கிடைத்தது என்று சொல்லிவிடுவார்கள். குர்ஆன் சுன்னாவை நம்பிய எங்களைத்தானா அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இவர்கள் நோயாளியான உள்ளங்கள். இவர்களுடைய உள்ளங்கள் நாளுக்கு நாள் நோயடைந்து கொண்டு போகும். ஃபஸாதத்துஹும் ரிஜ்ஸன் இலா ரிஜ்ஸிஹிம், நோய்க்கு மேல் நோய் அல்லாஹ் தஆலா அந்த உள்ளங்களுக்கு ஏற்படுத்துகிறான். மூன்றாவதாக கல்புன் மையித், மரணித்து போன உள்ளம், ஒன்றுமே ஏறாதவர்கள். உலகத்தில் ஏனோ பிறந்ததற்காக வாழுகிறார்கள். ஒரு கொள்கை கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது, மறுமை என்ற சிந்தனை கிடையாது. இப்படியானவர்கள் இருக்கிறார்களே, கல்புன் மையித், மரணித்து போனவர்கள். உயிரோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், ஆனால் மனித ரூபத்திலே வாழக்கூடிய மிருகங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று வியாபாரம் செய்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளம் இருக்கிறது, அவர்களால் நல்லதை சிந்திக்க முடியாது. நல்லது அவர்களுடைய உள்ளத்துக்கு ஏற மாட்டாது. கண்கள் இருக்கின்றன, சத்தியத்தை அவர்களால் காண முடியாது. காது இருக்கிறது, ஆனால் நல்லதை அவர்களால் கேட்க முடியாது. இவர்கள் யார் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம். அல்லாஹு அக்பர். இவர்கள் ஆடு மாடு போன்றவைகள். இவர்கள் மனித உருவத்திலே வாழக்கூடிய மிருகங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, நாங்கள் முடிவெடுக்கணும், ஏண்ட உள்ளம் நான் கல்புன் சலீமாக இருக்கிறேனா, கல்புன் மையத்தாக இருக்கிறதா, அல்லது கல்புன் மரீலாக இருக்கிறதா என்பதை எம்முடைய வாழ்வை வைத்து, என்னுடைய ஈமானி உணர்வை வைத்து நான் தான் முடிவெடுக்க வேண்டும். எனக்கு ஒன்றும் ஏறுதில்லை. இன்றைக்கு பயானில் எவ்வளோ கேட்டாலும் பள்ளி வாசலுக்கு வெளியில் போனவுடன் என்ன சொன்னு கூட தெரியாது, என்ன தலைப்புல பேசினார்களே தெரியாது. குர்ஆன் வகுப்பில் இருக்கிறோம், ஒரு மணித்தியாலம் இருக்கிறோம், அடுத்த நாள் என்ன படித்தோம் என்ற வசனம் கூட ஞாபகம் இல்லையா? இவர்கள் கல்புன் மையித். ஆனால் அதே மனிதன் கடையில் வியாபாரம் செய்வான், சென்ற வாரம் கடன் வாங்கினவரை ஞாபகப்படுத்துவார், சென்ற வாரம் எவ்வளவு கடன் வைத்தார் என்பதை அட்டவணையோடு சொல்லி காட்டுவார். எல்லாம் தெரியும். உலகத்துடைய வியாபாரங்கள், வீட்டு வேலைகள், நாட்டு நடப்புகள், அரசியல் எல்லாம் தெரியும். ஆனால் அன்றைக்கு ஜும்மால் ஓதின குர்ஆன் வசனமே ஞாபகம் இல்லைண்டா. சில போது சொல்லுவார்கள், எனக்கு ஒன்றுமே ஏறுதில்லை என்பார்கள். என்னத்தை சொன்னாலும் ஒரு தூங்கி எழுப்பி ஓதுற துவா கூட இவ்வளவு காலமாகியும் பாடம் வருதில்லைண்டா. கல்புன் மையி. நாங்கள் முடிவெடுக்கணும், என் உள்ளம் எந்த நிலையில் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய உடலுக்காக நான் பாடுபடுகிறேன். உடலில் ஒரு சின்ன ஒரு நோய் வந்தால் எத்தனை ஆயிரத்தை நாங்கள் செலவழிச்சிடும். சின்ன ஒரு காயம் வந்தால், சின்ன ஒரு டேமேஜ் வந்தால் வெளிநாடுக்கு போய் லட்சக்கணக்கில் செலவழித்து அதை இல்லாமலாக்குகிறோம், அழகுபடுத்துகிறோம். ஏன்னா உள்ளம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும்.
ஈமானிய செய்திகளை கேட்டு உள்வாங்கி என்னுடைய உள்ளத்தை உயிரோட்டமான உள்ளமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்களை சொல்லி காட்டுகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, ஒரு இடத்துல யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ, நல்ல நிலையிலே யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, கத் அஃப்லஹ, அவன் வெற்றி அடைந்து விட்டான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, தன்னுடைய உள்ளத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நான் எந்த நிலையில் வாழுகிறேன், ஈமானிய உணர்வு எந்த அளவு இருக்கிறது என்று எந்த அளவு யார் வாழ்கிறார்களோ அவன் நஷ்டமடைந்து விட்டான். சூரத்து நாசியாத் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டிய வரும். இதான் என்ற நோக்கம், உலக வாழ்வுடைய திட்டமே இதுதான். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு நாள் நிற்கணும், ஏன நஃப்ஸுக்கு நான் கட்டுப்படக்கூடாது என்று யார் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, அவர் தங்குற இடம் சுவர்க்கம். அவருடைய உலக வாழ்க்கை நோக்கமே அதுதான். நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பேன் என்ற சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுகிறார் ஈமானிய உள்ளம். وَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. சுப்ஹானல்லாஹ். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அட்டூழியம் செய்து மனோ இச்சை சொன்னபாடி இந்த உலகத்தில் வாழ்ந்து ஈமானிய உணர்வில்லாமல் வாழ்ந்தார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகம். சூரத்து நாசியாத் அல்லாஹ் 2 பிரிவினர்களையும் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மையானவர்களாக வைத்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். என்னுடைய உள்ளம் ஈமானிய உணர்வோடு இருக்க வேண்டும். ஹிதாயத்துடைய வெளிச்சம் என் இதயத்தில் இருக்க வேண்டும். என் உள்ளத்தில் ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கு அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை கொஞ்சம் சொல்லி காட்டுகிறான். ஆங்காங்கே சில இடங்களில் எங்களை நாங்கள் பரிசீலித்து பார்ப்பதற்காக என் உள்ளம் அந்த 3ல் எந்த வகையில் இருக்கிறது, கல்புன் சலீமாக இருக்கிறதா, கல்புன் மரீதாக இருக்கிறதா, கல்புன் மையித்தாக இருக்கிறதா. ஆனால் நாங்கள் பெரிய நிலையில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். சில போது பெரிய அந்தஸ்தில் இருப்போம், உயர்ந்த பதவிகள் இருப்போம், ஊரிலே அந்தஸ்தோடு மதிப்போடு இருப்போம். சில போது குர்ஆன் சுன்னாவை உள்வாங்கிய பெரிய ஒரு தாயாக இருப்போம். இந்த உள்ளம் அந்த 3ல் எங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் தேடி பார்க்கணும். குர்ஆனை படித்து நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யுஹிப்பூன, ஒரு அடையாளம், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு கெடுதி வர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, 3 உள்ளங்களில் இதில் சாரும் என்பதை நாங்கள் முடிவெடுக்கணும். ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரணும், ஒரு துன்பம் வரணும்னு உள்ளத்தால் விரும்பினால் லஹும் அஸாபுன் அலீமும் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அவனுக்கு உலகத்திலும் தண்டனை இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் உலகத்தில் தண்டிப்பான், நாளை மறுமையிலும் தண்டனை இருக்கிறது. செய்கிற பாவம் என்ன தெரியுமா? அடுத்தவனுக்கு தீங்கிழைப்பதல்ல, திட்டம் போட்டு செயல்படுத்துவதல்ல, அவனுக்கு கஷ்டம் வரணும்னு மனதால் நினைக்கிறது. என்ற உள்ளம் கல்புன் சலீமாக இருந்தால் அப்படி யோசிக்காது. அடுத்த வீட்டுக்காரனுக்கு ஒரு நோய், அடுத்த கடைக்காரன் திடீர்னு லொஸ்ட் ஆகிட்டான், என்னுடைய அடுத்த வீட்டுக்காரன் என்னுடைய உறவுக்காரனுக்கு ஒரு நோய் வந்து விட்டது, உள்ளம் பதற வேண்டும், கவலைப்பட வேண்டும், அவனுக்காக துஆ செய்ய வேண்டும். கல்புன் சலீம், இவனுக்கு இப்படித்தான் வரணும், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது என்று உள்ளம் சொல்கிறதா, உன் உள்ளம் நோயாளியாகி கொண்டு போகிறது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி எங்களோட சகோதரர்களுக்கு மத்தியில் பாருங்கள், சில போது யாருக்காவது ஒரு நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு சோதனை வந்தால் போய் பேசுவார்கள், சலாம் சொல்லி பேசுவார்கள். என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், பொறுமையாக இருக்கணும், அல்லாஹ் நாட்டினவங்களை இப்படித்தான் சோதிப்பான் என்று சொல்லிட்டு வெளியில் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவனுக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் நினைச்சேன் இவருக்கு இப்படி நடக்கணும் என்று உன்னோட உள்ளம் சொல்லுதா, நீ நோயாளியாகி கொண்டு போகிறாய். உன்னோட உள்ளம் கல்புன் மறையிலாக இருக்கிறது, அதற்கு நிச்சயமாக வைத்தியம் செய்தாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நிறைய பேரை நாம் பார்க்குறோம், அடுத்தவன் கஷ்டப்படுவதை பார்த்து மனம் சந்தோஷப்படுகிறதா,
ஓட மனதுக்கு ஆறுதல் வருகிறதா? ஓட உள்ளம் ஆரோக்கியமானதாக இல்லை. கவலைப்பட வேண்டும். என்னால் உதவி செய்யவிட்டாலும் துஆ கேட்கிற அளவுக்காவது வர வேண்டும். அடுத்த வீட்டுக்காரனாக இருக்கலாம், அடுத்த கடைக்காரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அடுத்தவனுக்காக துஆ செய்கிற பழக்கம் என் வாழ்க்கையில் வருகிறதாக இருந்தால் என் உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். எங்களோட உள்ளத்தை நாங்கள் எப்படியானவங்களாக இந்த உலகத்தில் வாழணும். வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம், இந்த உலகத்தில் வந்த நல்ல மனிதர்கள் துஆ கேட்பாங்களாம். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், என்ன பாவங்களை மன்னித்துடியா அல்லாஹ். ஈமானோடு வாழ்ந்துட்டு மௌத்தா போனாங்களே, இவருடைய பாவங்களே மன்னிப்பாயாக. ஆரோக்கியமான உள்ளமுள்ளவர்களுடைய வாழ்க்கையில் இந்த பழக்கம் ஈக்கும். எங்களுக்காக இஸ்திக்ஃபார், அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். சிலர் ரமலான் மாதத்தில் தௌபா செய்ததன் பின்னால் இன்று வரைக்கும் ஒரு தௌபாடைய வார்த்தை கூட வராதவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இஸ்திக்ஃபார் தௌபா என்பதற்கே நேரம் இல்லை. அடுத்த ரமலான் வந்து கடைசி 10 வந்தா தான் தௌபா, கடைசி 10 வந்தா தான் இஸ்திக்ஃபார். இது நல்லவர்களுக்குரிய அடையாளம் அல்ல. அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்வோட மன்னிப்பு தேடுவார்கள், நல்லவர்களுக்காக துஆ கேட்பார்கள். ஈமானோடு வாழ்ந்துவிட்டு சென்றவர்களுக்காக உயிரோடு இருக்கும் போது துஆ கேட்பார்களாம். யா அல்லாஹ், எங்கள் மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுடைய கபர்களை ஒளிமயமானதாக ஆக்கியா அல்லாஹ் என்று யார் துஆ கேட்கிறாங்களோ இவர்கள் ஆரோக்கியமான உள்ளம் உள்ளவர்கள். தொடர்ந்து அல்லாஹ் அந்த துஆல சொல்கிறான், வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. சுப்ஹானல்லாஹ். எங்களோட துஆல, நல்லவர்களுடைய துஆல இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என் உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி எந்த தீ எண்ணத்தையும் ஏற்படுத்தாதே ரப்பே. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. ஈமான் கொண்டவர்களை பற்றி எந்த கசடையும் என் உள்ளத்தில் நீ வைக்காதே ரப்பே. அடிக்கடி கேட்க வேண்டும். கல்புன் சலீமுக்கு அடையாளம் இல்லையா? என் உள்ளத்தில் எல்லா நஜீஸும் நிறைந்திருக்கிறதா? நீ நோயாளியாக மாறிக்கொண்டு போகிறாய், உன் உள்ளம் மரணித்து கொண்டு போகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு செயலிழக்க ஆரம்பித்து விட்டது என்று வைத்தியர் சொன்னால் எந்த மாதிரி நடுங்குவோம். ஒரு மனிதன் தன்னுடைய ஏதாவது ஒரு பழுதடைந்து கொண்டு போகிறது சொன்னால் வெளிநாட்டுக்கு சென்று முக்கியமான வைத்தியர்களை பிடித்து லட்சக்கணக்கில் செலுத்தி அதற்கு வைத்தியம் பார்த்து உள்ளம் மரணித்து கொண்டு போகிறது. எந்த கணக்கும் இல்லை, எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, எங்களோட துஆல வரணும், யா அல்லாஹ், என் உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி எந்த கெட்ட எண்ணத்தையும் நீ வைத்து விடாதே ரப்பே. ரசூலுல்லாஹ் நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ஒரு சஹாபியை நோக்கி ரசூலா சொன்னாங்க, இந்த உலகத்தில் சுவனவாதியை பார்க்கணும்னா இவரை பார்த்து கொள்ளுங்க. இந்த உலகத்திலேயே சுவர்க்கத்துக்கு நன்மாராயன் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. இதை ரசூலுல்லாஹ் சொன்ன போது இன்னொரு சஹாபி என்ன செய்கிறார்? அவரை பின்தொடர்ந்து போகிறார். அவங்களோட வீட்டில் 3 நாளாக தங்குறார் விருந்தாளியாக. ஏன் தெரியுமா? இவர் என்ன விசேடமான அமல் செய்கிறார்? ரசூலுல்லாஹ் உலகத்திலே சுவனவாதின்னு சொல்லிட்டாங்களே, என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்கு 3 நாள் தங்குகிறார். ஆனால் அவரிடம் எந்த நல்ல அமலும் கிடையாது. வளமையை போல தூங்குகிறார், வளமையை போல சாப்பிடுகிறார், வளமையான வணக்கத்தை தான் செய்கிறார். எந்த கூடுதலான அமலும் கிடையாது. 3ஆவது நாள் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை பார்த்து சுவனவாதி என்று சொன்னார்கள், நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள்? என்ன விசேடமான அமல்? அந்த மனிதர் சொன்னார், எந்த கூடுதலான அமலும் செய்வதில்லை. இஸ்லாம் கடமையாக்கினதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் கொள்கையாக நான் ஒன்றை வைத்திருக்கிறேன், யாரை பற்றியும் தவறாக நான் சிந்திப்பதே இல்லை. அல்லாஹு அக்பர். யாரை பற்றி யார் என்ன சொன்னாலும் அடுத்தவனை பற்றி நான் சிந்திக்கவே மாட்டேன், தவறாக நினைக்கவே மாட்டேன். இதே கொள்கையாக நான் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் உலகத்திலேயே சுவனத்தை கொண்டு நன்மாராயன் சொன்னவராக அந்த மனிதரை தெரிவு செய்கிறானாக இருந்தால்
எங்களோட உள்ளத்துக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கணும். யாராவது பாதையில் கொஞ்சம் வித்தியாசமாக போனாலே 1000 எண்ணங்கள் எங்களோட உள்ளத்தில் வந்துடும். திட்டம் போட்டுடுவோம், முடிவெடுத்துடுவோம். ஏதாவது ஒரு தகவலை கண்ட உடனேயே மற்றவனை பற்றி முடிவே எடுத்து தீர்ப்பு சொல்லிடுவோம். அன்பான சகோதரர்களே, இது ஆரோக்கியமான உள்ளம் உள்ளவர்களுக்கு அழகானது கிடையாது என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, எங்களோட உள்ளத்தை நாங்கள் தூய்மையானவர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமான உள்ளமாக வாழ வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளம் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லும்போது கல்புன் சலீம், ஆரோக்கியமான உள்ளமாக இருக்க வேண்டும். நோயாளியான உள்ளமாக எங்களோட உள்ளம் இருக்கக்கூடாது. நாங்கள் செத்துப்போன உள்ளத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லித்தந்த இஸ்லாம் சில தடுப்பு மருந்துகளை சொல்லி காட்டுகிறது. வெள்ள அனர்த்தங்கள் வரும்போது வைத்தியர்கள் நமக்கு சில ஆலோசனைகள் சொல்வார்கள். இன்னென்ன தடுப்பு மருந்துகளை பாவித்தால் இந்த நோய் உங்களுக்கு வரமாட்டாது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாங்கள் அதில் முக்கியத்துவம் காட்டுவோம். இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது சில தடுப்பு மருந்துகள். இவைகளை நீங்கள் கையாண்டால் உங்களோட உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும், செத்து போகாது. இந்த அல்லாஹ் சொல்கிற மருந்தை நீங்கள் பாவிக்கவில்லையா, அல்லாஹ் சொல்லும் இந்த தடுப்பு மருந்தை நீங்கள் உபயோகப்படுத்தவில்லையா, நீங்கள் மரணித்த உள்ளமாக போய்விடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சில உபதேசங்களை சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? இதை கேட்கும் போதே நாங்கள் ஆச்சரியப்படுவோம். இன்றைக்கு பாவமாக கூட கருதாத ஒரு செய்தியை அல்லாஹ் பெரும் பாவமாக சொல்லி காட்டுகிறான். குல் லில் முஃமினீன், நபியே மூமினான ஆண்களை நோக்கி சொல்லுங்கள், யகுல்லூ மின் அப்சாரிஹிம், பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்லுங்கள். ஸாலிக அஸ்கா லஹும், அது அவர்களை தூய்மைப்படுத்தும். பார்வையை தாழ்த்தி கொள்வது இருக்கிறதே மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய ஆயுதம். எங்களோட உள்ளம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு ஒரு ஆயுதமாக அல்லாஹ் சொல்கிறான், பார்வையை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு வீட்டுக்கு முன்னால் போய் அனுமதி கேட்டு சலாம் சொல்லியே நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். இஸ்லாம் ஒரு சட்டமாக சொல்லி தந்திருக்கிறது. உங்களுடைய வீடு அல்லாத வீடுகளுக்கு போனால் அனுமதி கேட்கணும், சலாம் சொல்லணும், இல்லைன்னா நுழைய இயலாது. ஏன் தெரியுமா? எமக்கு அல்லாஹ் தடுத்தவைகள் காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடாது. இஸ்லாம் தடுத்தவைகள் நம்முடைய பார்வைக்கு விளங்கக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் ஒரு ஆயுதமாக சொல்கிறான், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பெண்களை நோக்கி அல்லாஹ் சொல்ல, குல்லில் முஃமினாத், நபியே மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன. 3 செய்திகளை சொல்லி காட்டுறான். பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், கற்பை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய அலங்காரங்களை வெளியிலே காட்டக்கூடாது. அலங்காரங்களை வெளியில் காட்டி திரிந்தால் நல்ல உள்ளம் கொண்டவர்களும் நோயாளிகளாக மாறிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தர தடுப்பு மருந்து. எங்களோட பார்வையை நாங்கள் பாதுகாத்து கொண்டா எங்களோட உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும். நாங்கள் மொபைல் ஃபோனை பார்க்குறோம், அல்லது ஒரு பயானை பார்த்து கொண்டு இருக்கிறோம், நல்ல ஒரு செய்தியை பார்க்குறோம், திடீர்னு ஒரு ஆபாசமான அநியாயமான ஷைத்தானித்தான ஒரு காட்சி வரும். என் உள்ளம் போராட வேண்டிய இடம் அதுதான். பக்கத்தில் பெற்றோர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, தெரிந்தவர்கள் இல்லை என்று நாங்கள் அதனை ரசிக்க ஆரம்பித்தால் என் உள்ளம் கெட்டு போய்விடும், நோயாளியான உள்ளமாக மாறிவிடும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆரம்பத்தில் சொன்னதுமாக அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, ஏன் ரப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், இது எனக்கு அனுமதி இல்லை என்று ஒருவன் அதனை தவிர்த்தால் ஆரோக்கியமான உள்ளமாக வாழுவான். முடிவெடுக்க வேண்டியது அவன்தான். எங்கட கையில் எல்லாம் முடிவை தந்திருக்கிறான். நீ ஆரோக்கியமானவனாக மாறுவதும் நோயாளியாக மாறுவதும் உன்னுடைய விருப்பத்தை பொறுத்தது. சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஒரு செய்தியாளர் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பெண்களை நோக்கி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இனித்தகை துன்ன ஃபலா தஹ்லவுன பில் கவுல். சுப்ஹானல்லாஹ். எங்களோட உள்ளம் ஆரோக்கியமாக மாறுவதற்கு அல்லாஹ் சொல்லித்தார தடுப்பு மருந்து. லேசான செய்தி அல்ல இது. இன்றைக்கு எங்கட சமூகம் கணக்கெடுப்பதே இல்லை.
பொருட்டாகவே கருதுவதில்லை. இந்த பள்ளி வாசலிலிருந்து வெளியே போக்காடுதான் இந்த உபதேசம். அதுக்கு பிறகு மௌலவி சொல்லுவார், ஆனால் எங்களுக்கு அப்படி நடக்கலாது. மனித உரிமை இருக்கிறது, உலகத்தில் சுதந்திரம் இருக்கிறது, ஜனநாயக நாடு என்பார்கள். சீர்கெட்டு ஒன்றுமில்லாமல் போனதன் பின்னால கவலைப்படக்கூடிய சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை பயந்த பெண்களாக இருந்தால், பெண்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறார், அதால் பாதிக்கப்படுறது ஆண்கள் தான். இனி தகை துண்ண அல்லாஹ் சொல், அந்த வசனத்தில் ஆரம்பமே எப்படி தெரியுமா, கொஞ்சமாவது உங்களுக்கு அல்லாஹ்ட பயம் இருந்தால், இனி தகை துண்ண ஃபலா தஹ்லௌன பில் கவுல், பேச்சில் கொஞ்சல் காட்ட வேண்டாம். பெண்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிற உபதேசம். உங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய வியாபாரிகளாக இருக்கலாம், வீட்டுக்கு வரக்கூடிய கணவருடைய உறவினர்களாக இருக்கலாம், கணவருடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கொஞ்சலான வார்த்தைகள் அவர்களோடு பேசக்கூடாது. கடுமையான சட்டம். இன்றைக்கு அன்பான சகோதரர்களே, வீட்டுக்கு வரக்கூடிய மீன் வியாபாரியோடும் புடவை வியாபாரியோடும் கொஞ்சலாக பேசுவதும் கதைப்பதும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கொண்டு குழாவுவதும் எவ்வளோ பெரிய விபரீதத்தை உண்டாக்கி இருக்கிறது தெரியுமா? நாடளாவிய ரீதியில் வரலாறுகள் எடுத்து பார்த்தா தெரியும். ஒழுக்கமாக வளர்ந்த பிள்ளைகள், சில போது குர்ஆன் சுன்னாவை படித்த ஆலிமாக்கள் அந்நியர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை விட்டே ஒதுங்கி இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சொன்ன இந்த வசனம் உதாசீனம் செய்யப்பட்டது தான் காரணம். நீங்கள் கணவனோடு பேசுகிற வார்த்தைகள் பிறரோடு பேசக்கூடாது. கணவனோடு பேசக்கூடிய விதம் அடுத்த மனிதனோடு பேசக்கூடாது. கடுமையான சட்டம். இன்றைக்கு அதை அலட்டிக் கொள்வதே இல்லை. கணவன்மார்களும் ரோசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை காணுகிறோம். ஏன் மனைவி ஏன் நண்பனோடு கொஞ்சம் பேசுகிறான், கணவன் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பான், எந்த ரோசமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஃபலா தஹ்லௌன பில் கவுல். தெரியுமா, ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரல். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் அதனூடாக இன்பம் அடைவான், உள்ளம் கெட்டவனாக போய்விடுவான். இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், இது சகஜமாக நாங்கள் பேசுகிறது தானே, அப்படி யாரும் சிந்திப்பது இல்லையே, இந்த எண்ணங்கள் எல்லாம் வாரது இல்லையே, வீட்டுக்கு வாரவங்களோட சலான் சொல்லி சுக செய்தியை விசாரித்தா என்ன பாவமா, என்ன தவறா? அன்பான சகோதரர்களே, வரலாறுகள் எடுத்து பாருங்க. முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்ட காலி கோட்டுகளில் போய் விசாரித்து பாருங்க. நடக்கிற வழக்குகளும் வார விசாரணைகளையும் புதினப்படுவோம், ஆச்சரியப்படுவோம். இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு முசீபத்தா என்று ஆச்சரியப்படக்கூடிய வழக்குகள். அன்பான சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் சொன்ன இந்த வசனம் உதாசீனம் செய்யப்பட்டது? நீங்கள் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் நீங்கள் கொஞ்சி பேசுறதுக்கு ஒரே ஒரு உரிமை உங்களோட கணவன் மட்டும்தான். வேறு யாரோடு பேசுவதாக இருந்தாலும் தேவை கேட்ட வார்த்தைகள் மாத்திரம்தான் அங்கு வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இப்போ இல்லையா, உங்களோட உள்ளம் நோயாளியான உள்ளமாக மாறிவிடும். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அல்லாஹ் சொல்லித்தந்த இந்த 2 தடுப்பு மருந்துகள். ஒன்று, நம்முடைய பேச்சுவார்த்தைகள். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடையாகவும் ஒரு பெண் ஒரு ஆணோடையாக பேசுவதாக இருந்தால் எப்படியான வார்த்தைகள் பேச வேண்டும், எந்த அளவுகோலோடு பேச வேண்டும், இந்த பார்வையை நான் எப்படி பாதுகாக்க வேண்டும். இந்த 2ஐயும் நாங்கள் தவறவிட்டால் என் உள்ளம் காலப்போக்கில் செத்த உள்ளமாக போய்விடும், ஒன்றும் ஏறாத உள்ளமாக போய்விடும். எதை சொன்னாலும் மரமண்டையாக. சில போது உலகம் விளங்கும், உலகத்தில் பொருளாதாரம் விளங்கும், எல்லா செய்திகளும் உள்ளத்தில் ஞாபகம் இருக்கும், மார்க்கத்தில் ஒரு துளியும் இருக்க மாட்டாது. குல்ஹு அல்லாஹ் சூரா கூட ஓத தெரியாத நிலைக்கு மாறிவிடுவான். அன்பான சகோதரர்களே, இந்த நிலையில் நாங்கள் எங்களை பாதுகாத்து ஆரோக்கியமானவர்களாக மாறுவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களை ஆரோக்கியமான உள்ளமாக ஆக்கி நல்ல மனிதர்களுடைய பட்டியல் எங்களை சேர்த்தல் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.